ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவர் அண்ட் டார்க். இன்றைக்கி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஏத்தரோட ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் ஆஃபரிங்கான 450 அண்ட் ஃபேமிலி ஸ்கூட்டர் ஆஃபரிங்கான ரிஸ்டா அப்படின்னு 2 மாடல்ஸ் இருக்குது. இதோட கம்பேரிசன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இவி ஸ்கூட்டர் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அதுவும் ஏத்தர் தான் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏத்தர் ஷோரூம்குள்ளே போனோன்னே இந்த 2 மாடல்ஸ் தான் இருக்கும். இந்த 2 மாடல்ஸையும் பார்த்தோன்னே உங்களுக்கு இதில் எந்த ஸ்கூட்டர் பிக் பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணுற வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் இந்த 2 ஸ்கூட்டரையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை powerandtalk.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த 2 வண்டியும் செக்மெண்ட் வைஸ் செக்மெண்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது டிசைன் அண்ட் லுக்ஸில் எடுத்து அதுக்கப்புறமா ரைடிங் டைனமிக்ஸ், ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ், இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 450யோட ஓனர் மிஸ்டர் சுதேவ் நம்ம சேனலில் இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சுதேவ். ஹலோ கார்த்திக். இப்போது இந்த 450 நீங்கள் வாங்கினதுக்கு என்ன மெயின் ரீசன்? ஸோ எங்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இன்டர்செப்டர் 650 இருக்குது. ஸோ அது வந்து டே டு டே வந்து சப்போஸ் சென்னை டிராஃபிக்கில் வந்து ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்றத ரேஷனல். எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆக்டிவாக இருக்குது, பட் எங்கள் அப்பா அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னொரு ஸ்கூட்டர் வாங்கலான்ற போது திருப்பி ஸ்கூட்டர்ஸ்க்கே போக தேவையில்லை அப்படின்றதுனால வந்துட்டு ஒரு இவி போகலான்னு பார்த்தேன். ஸோ இவின்ற போது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி ஏத்தர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங். ரிவர் இண்டி கூட நான் ஆக்சுவலி போய் பார்த்தேன். பட் வந்து எனக்கு ஏத்தரோட லாங் 10 இயர்ஸாக இருக்காங்கன்றதுனால இந்த போனேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 ஆஃபரிங் இருக்குது. நான் இப்போ எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பர்சன் அப்படின்றதுனால வந்துட்டு ஐ வென்ட் வித் 450 சீரிஸ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டராக தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? கண்டிப்பாக. எனக்கு வந்துட்டு வந்து எப்படின்னா டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நிம்பிளாக இருக்கணும். ஏன்னா வந்து ஹைவேஸில் வந்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து சிங்கிள் யூசேஜ் வந்து என்னென்னா சிட்டி டிராஃபிக்கில் ஆஃபீஸ் கம்யூட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ் எங்கேயாவது போகிறதுக்குன்னா வேணும். அப்போ ஈஸியாக நேவிகேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பர்டிகுலர் இதை சூஸ் பண்ணது. ஓகே. நான் வந்து ரிஸ்டா சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருக்குது, ஒய்ஃப் கிட்ட ஸ்கூட்டி இருக்குது. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நாங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஆல்ரெடி இவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அப்கிரேட் வந்து ஒரு இவியாக போகலாம் அப்படின்னு பார்த்தோம். இவியில் பார்த்தீங்கன்னா ஓலா, அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஐக்யூப், இந்த மாதிரி நிறைய ஸ்கூட்டர்ஸ் பார்த்தோம். பட் வந்து எங்களுக்கு ஏத்தரோட அந்த பர்ஃபார்மன்ஸ், அதோட லாங் டேர்ம் ட்ரஸ்ட் வந்து நல்லா இருந்ததுனால நான் ரிஸ்டா போனேன். இது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் அண்ட் அதர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் பெட்டராக இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் போனேன். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் சுதேவ், இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் அது போதுமானதாக இருக்கா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 22 லிட்டர்ஸ் பூட் வருது. ஸோ அதில் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து நீங்கள் வைக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்டிவாவில் வந்து பார்த்தீங்கன்னா 18 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதில் நீங்கள் வைக்க முடியாது. ஸோ இதில் வந்துட்டு இது கூடயே ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க, அந்த ஹெல்மெட் நம்மளால் வைக்க முடியுது. அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு வேறு ஏதாவது நம்ம இப்போ பொருள் ஏதாவது வாங்கிட்டு வரோம்னா கூட தேவையான அளவுக்கு போதும். அது இல்லாமல் கார் இருக்குது, ஸோ மேக்ஸிமம் ஒரு ஹெல்மெட் வைப்பேன். அப்படி இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற சார்ஜர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சப்போஸ் போர்ட்டபிள் சார்ஜர் எங்கே போடணும், அதுக்கு மேலே வந்து எனக்கு எந்த ரெக்குயர்மெண்ட்டும் இப்போதைக்கு தேவையில்லைன்றதுனால எனக்கு சஃபிஷியண்டாக இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. பூட் ஸ்டோரேஜ், அதாவது அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றது வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சரியும் கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஸ்டோரேஜ் உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பேக் ஒன்று வருது. அந்த பேக்கை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே அந்த பேக்கை அதில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இறங்கிடும். அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் திரும்ப உங்களோட ப்ரொவிஷன்ஸோ எதையோ வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அந்த பூட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளாட்டாகவும் இருக்குமே, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆமாம், அது யூஸபிளாக இருக்குது. பூட் நிறைய யூஸபிளாக இருக்குது. அதாவது மற்ற ஸ்கூட்டர்ஸ், அதாவது இதே கேட்டகரியில் இருக்க மற்ற ஸ்கூட்டர்ஸ் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நல்ல யூஸபிளாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டில் வந்து ஒரு நல்ல லைட்டும் கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட்ஸு. அது வந்து சும்மா நேம் சேக்காக கொடுத்தா மாதிரி இல்லை, பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். சேமா இருக்கு. பட் ஆனா இதுல கொஞ்சம் லென்த் அதிகமா வருது. ஏன்னா சின்ன பூட்டுன்றதுனால வந்துட்டு கொஞ்சம் லென்த் பெருசா கொடுத்துருக்காங்க. அது பெரிய பூட்டுன்றதுனால அது கொஞ்சம் சின்னதா தெரியுது. ஆனா வந்து நல்ல வைடா
போதுமானதாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாகவே. ஓகே. ப்ளஸ் வந்து இந்த பூட் ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹெல்மெட், நீங்கள் ஒரு ஹெல்மெட் சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வந்து ஈஸியாக வைக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் வச்சு கூட ஒரு ரெயின் கோட்டுமே வச்சு க்ளோஸ் பண்ணுவேன். நல்லாவே அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக பெரிய பூட். ஆமாம். அதே மாதிரி இந்த லெக் ரூம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இதோட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஃபுட்போர்ட் ஸ்பேஸ். அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா? ஸோ இப்போ லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லெக் ரூம் வந்துட்டு இது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, லெட்டஸ் இப்போ நீங்கள் பேட்மிண்டன் ஆட போகிறீங்க, உங்கள் கிட் பேக்கை கீழே வச்சிங்கன்னா ஸோ நீங்கள் பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்டில் தான் நீங்கள் உங்கள் கால் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ளோர் போர்டு வந்து இது ரொம்ப சின்னது. பட் அகெயின் அதுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இப்படி கம்மியாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஸ்கூட்டர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் இட் இஸ் ஆன் த ஷார்ட்டர் ஷார்ட்டர் சைடு தான். ஓகே. ஸோ ஆமாம், நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட்போர்ட் ஸ்பேஸும் சரி, அதோட வித்தும் சரி, நல்லாவே வைடாகவும் இருக்கும், லென்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் பொருள் வேணுனாலும் வச்சுக்கலாம். அடிஷ்னலாக இந்த மாதிரி ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கும் கொடுக்குறாங்க. அது ரெண்டுத்துக்குமே இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரங்க் பேக் வந்து நீங்கள் ஆக்சரியாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி நான் ஒரு சின்ன சந்தில் பூந்து போகிறேன், இல்லை டிராஃபிக்கில் நேவிகேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வண்டி வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த ஃப்ரங்க்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கும் ஒரு ஃப்ரங்க் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் யூஸே பண்ண முடியாது. இட்ஸ் லைக் வெரி ஷார்ட். உங்களுக்கு அதை நீங்கள் இதில் ரிஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இழுத்து நிறைய பொருள் வைக்க முடியும். வேற ஏதர் 450 ஃப்ரங்க் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராக்டிகலி அன்யூசபிள். ஸோ அதனால் சப்போஸ் யாராவது அது ஆட் ஆனாக போடணுன்னா கூட அது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஹேண்ட்லிங் இருக்குது ஸ்கூட்டர் வந்துட்டு. ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்கூட்டர், உங்களுக்கு வித்துமே ரொம்ப கம்மி, லென்த்தும் கம்மின்றதுனால வந்துட்டு இட் இஸ் ஈஸிலி ஏபிள் டு நேவிகேட். சின்ன சின்ன ஸ்பேசஸில் கூட நீங்கள் டிராஃபிக்கில் ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போக முடியுது ஈஸியாகவே. அதே மாதிரி இதோட மோட்டரோட பவரும் அதிகம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்டாவில் 4.3 கிலோவாட் சேம் மோட்டர் தான். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அண்ட் பேட்டரி வந்து சிமிலர் தான், சேம் பிளாட்ஃபார்ம் தான் ரெண்டுமே. பட் ஆனால் அதில் வந்துட்டு கேப் பண்ணியிருக்கிறது வந்து 4.3 கிலோவாட் பண்ணியிருக்காங்க. இதில் 6.4 கிலோவாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் டாப் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 80 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 வரும். பட் ஆனால் பிரிட்டி மச் ஆனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து டார்க்கில் தெரியும். டிஃப்ரென்ஸ் அந்த புல்லில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு டெய்லி? நிறைய அதே மாதிரி இதில் 4 மோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? 4 மோட்ஸ் இருக்குது, இதில் 2 மோட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈகோ இல்லையா, ஈகோலேருந்து வருது ஈகோ ஆர் ஸ்மார்ட் ஈகோ. ஸோ உங்களுக்கு அந்த 2 ஆப்ஷன்ஸ் 2 ஸ்கூட்டர்லையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஈகோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோ பேக்கோட ஒரு ஸ்மார்ட் ஈகோ. ஸோ ப்ரோ பேக் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 இது நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இதில் வந்துட்டு ரைடு, ஸ்போர்ட் அண்ட் வார்ப் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஈகோ அண்ட் ஜிப் அப்படின்ற மோட்ஸ் வருது. ஆக்சுவலி ஃபேமிலி ஸ்கூட்டராக இருக்கிறதுனால அந்த 2 மோட்ஸ் வந்து இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ஜஸ்ட் 2 மோட்ஸ். ஏன்னா அது வந்து இப்போது நீங்கள் ஸ்மார்ட் ஈகோ ஆர் ஈகோ இதில் போகும்போது எவ்வளோ டாப் ஸ்பீட் போக முடியுது உங்களால்? ஸோ இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து விண்டு எதிர்க்கல அடிக்கல அப்படின்ற போது 67 to 70 வரைக்கும் உங்களால் புஷ் பண்ண முடியுது. பட் 67 ஐ வுட் சே புஷ் பண்ண முடியுது ஸ்மார்ட் ஈகோலே. ரைட் அண்ட் ஸ்போர்ட் அண்ட் வார்ப்பில் ஓகே. ரைட் அண்ட் ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் நம்ம இது வந்து பேட்டரி பர்சன்டேஜஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் உங்கள் பில்லியன் இருக்காங்களான்றதை பொறுத்து. நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ரைடர் இதில் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதுக்கு ஒரு 17 சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு 75, அப்புறம் ஒரு 80 to 82, அப்புறம் 90 வருது உங்களுக்கு வார்ப்பில். ஓகே. அந்த ஸ்பீட் சொல்கிறீங்க ஸ்பீட் ஆமாம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஈகோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி 50% மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 60 km/h ஈஸியாக போயிடுது. பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து 50% கீழே வந்துருச்சு அப்படின்னா 40 to 50 தான் மேக்ஸிமம் போகுது, நீங்கள் என்ன தான் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாலும். இதுவே நீங்கள் ஜிப் மோடில் போகிறீங்க அப்படின்னா டாப் ஸ்பீடான 80 அச்சீவ் பண்ண முடியும் உங்களால் ஈஸியாக. பட் வந்து அதே தான் 50% கீழே பேட்டரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஸ்லோவாக, அதாவது கிராஜுவலாக தான் ஏறுது, டக்குன்னு ஏற மாட்டேங்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து அந்த டார்க் அண்ட் பவர் வந்து அதிகமாக கொடுக்கும். அதாவது ஜிப்பில் அதிகமாக இருக்கு, ஸ்மார்ட் ஈகோவில் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% கீழே நானும் ஓட்டியிருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் தெரியல. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த பீக் 90 கிலோமீட்டர் போகிற அந்த இது இல்லைனா கூட இட் இஸ் ஸ்டில் யூசபிள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 2 கிலோவாட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் கமிங் இன் டு எஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆப்வியஸாக. ப்ளஸ் வந்து அவங்க வந்து இதில் ஒரு சில என்ன சொல்கிறது மெட்ரிக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்க இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் வெயிட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 kilos வெயிட். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 119 kgs வருது, 111 kgs வருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 9 kgs டிஃப்ரென்ஸ் வருது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆன் டாப் ஆஃப் இட் இது வந்து ஃபேமிலி ஸ்கூட்டர்ன்றதுனால அவங்க
டிஸ்டன்ஸ் அதாவது ரேஞ்ச் நிறைய கவர் பண்ணணுன்றதுக்காக நிறைய டியூன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரொம்ப நிம்பிளாக இருக்குது டிராஃபிக்லன்னு, இது அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ஒரு ஆக்டிவா ஓட்டிருக்கீங்க இல்லை ஜூபிட்டர் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பைக் ஓட்டிருக்கீங்க, அதாவது நல்ல ஒரு ஸ்போர்ட் பைக் ஓட்டிருக்கீங்க, அப்படி இல்லை வந்து ஒரு என்டார்க் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வண்டியை எடுத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நிம்பிளாலாம் இல்லை, நீங்கள் ஒரு நார்மல் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரதுக்கு இது பெட்டராக இருக்கும். உங்களோட இதில் பில்லியன் கம்ஃபர்ட் அதில் எப்படி இருக்குது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து நல்ல வைடாகவும் இருக்குது, லென்த்தாகவும் இருக்குது. 2 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். கூட குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அக்காமடேட் பண்ண முடியும். இது வந்து 3 பேர் போகிறது வந்து இல்லீகல் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி தான் இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லென்த்தாக இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கஷ்டம் தான். 2 பேர் போகிறதுமே வந்து கொஞ்சம் சப்போஸ் 2 பேர் வந்து கொஞ்சம் டாலாக இருக்காங்க, இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருக்காங்கன்ற போது வந்துட்டு இந்த 2 பேர் வந்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். யாராவது ஒருத்தர் சப்போஸ் இப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அவங்க சிங்கிள் சைடு தான் உட்காருவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சீட்டோட எட்ஜ்லேருந்து விழுற அளவுக்கு எனக்கு போகிற அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் என்னோட காலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கு முன்னாடி போயிடுது. ஓகே. ஸோ அந்த யூசேஜுக்குலாம் இது வந்து செட்டே ஆகாது. சிங்கிள் ரைடர், அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஓகே 2 ஆவரேஜ் டால் பீப்புள் வந்துட்டு இதில் வந்து போகலாம். அது மீறி வந்து இல்லாட்டி யூ ஹேவ் டு மேக் சம் எப்படி சொல்கிறது, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபுட் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 2த்துக்கும் காமன் நினைக்கிறேன். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து நம்ம ஃபுட் பேக்ஸ் வந்து வெளில வரும் எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும். இது வந்து கொஞ்சம் நேரோ பண்ணணுன்றதுக்காக அதோடயே கொடுத்துருக்காங்க, ஃப்ளோர் போர்டோடயே அப்படியே கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் வந்து நம்ம இடிக்கிற மாதிரி அமுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு, பிரஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. நம்மளோட சைடில் வந்து பிரஸ் பண்ணுது அது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஆனால் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து இந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து ஒரு சைடு போட முடியாது, ஒரு ஆக்சரியாக தான் கொடுக்குறாங்க, டிஃபால்ட்டாக வரல. உங்களுக்கும் அது ஆக்சரி தான். அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஆக்சரிஸ் எல்லாமே எல்லா ஆக்சரிஸுமே எக்ஸ்பென்சிவ் தான். அதுக்கேற்ற குவாலிட்டி இருந்தாலுமே இட் இஸ் ஆன் த எக்ஸ்பென்சிவ் சைடு தான். ஆனால் அந்த சைட் ஸ்டெப்மே உங்களுக்கு ஒரு சைடு தான் இருக்கிறதுன்றதுனால வந்துட்டு நீங்கள் இன்னொரு சைடு வந்து நீங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்க காலை வந்து ரொம்ப முன்னாடி தள்ளி வச்சுக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அதாவது நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா ஓகே, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 15+ கிலோமீட்டர்ஸ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் வலி. இல்லாட்டியுமே இது வந்து ஒரு நேச்சுரல் பொசிஷனில் இல்லை, அதுதான் சொல்லணும்னா நேச்சுரல் பொசிஷனில் இல்லை. எல்லாருமே தேடுறாங்க, எங்கே இருக்குன்றதே தேடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு தெரியல, ஸ்கூட்டர் டிசைனே அப்படி தான். ஆமாம். ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் அவங்க சுதேவ் சொன்ன மாதிரி அதை ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வண்டியோட டிரைவிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, பிரேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸோ பிரேக்ஸ் வந்து எனக்கு அடிக்வேட்டாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு, ரியர்லையும் டிஸ்க் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து காம்பி தான். ஸோ டிஸ்க்லேயே வந்து காம்பி பிரேக், ஏபிஎஸ் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அந்த பவர் வந்து அது கீழே தான் வருதுன்றதுனால வந்து அவங்க ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து எப்படி எனக்கு தெரிஞ்ச 10 பிஹெச்பி அந்த ரேஞ்சில் தான் வருது. ரொம்ப பவர்ஃபுல் நார்மலாக 150 cc அண்ட் அபவ் தான் உங்களுக்கு 125 அண்ட் அபவ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஸ்கூட்டரில் வந்துட்டு ஏப்ரலா அண்ட் ஏராக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஏபிஎஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வேறு எதுலேயுமே உங்களுக்கு ஏபிஎஸ் கிடையாது. ஸோ அதனால பிரேக்கிங் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் இப்போ 450 சீரீஸில் வந்து இது ஒரு மேஜர் இஷ்யூவாக சொன்னாங்க, பிரேக் வந்து லாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஸ்பீடில் ஓட்டுறீங்கன்றது. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி ஸ்மார்ட் ஈக்குவலாக தான் ஓட்டுவேன். எப்போயா தேவை எம்டி ரோட்ஸ், ஏன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறோன்றதுனால எம்டி ரோட்ஸ் கிடச்சா மட்டும்தான் வி ஆர் கோனா டேக் த வார்ப் மோட். ஸோ ஸ்மார்ட் ஈக்குவல் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. வென் யூ ஆர் ஆக்சிலரேட்டிங் அ லாட் கண்டிப்பாக வந்து பிரேக் லாக் ஆக தான் செய்யும். ரியர் பிரேக் வந்து கண்டிப்பாக லாக் ஆகும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ரியர் பிரேக்கு, கண்டிப்பாக லாக் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுக்குறாங்க, ரியரில் ட்ரம் கொடுக்குறாங்க, இதுவுமே காம்பி பிரேக்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரம்ஸ் கொடுக்கறதுனால எனக்கு பிரேக் வந்து அடிக்வேட்டாக இருக்குது, லாக்கும் ஆகிறது கிடையாது. நான் ஒரு 80 km/h ஸ்பீடில் போனாலும் பிரேக் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிராஜுவலாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ட்விஸ்ட்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலரேட்டரை வந்து ரிவர்ஸில் த்ராட்டில் பண்ணீங்க, அதாவது ரிவர்ஸில் திருப்பினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மோட்டர்லேருந்தே ஒரு பிரேக்கிங் க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு வண்டியும் ஸ்லோ டவுன் ஆகிடுது, அதே சமயத்தில் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்காகவும் அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களோட பேட்டரியும் டிஃபால்ட்டாக சார்ஜ் ஆகுது. ஆனால் வந்து 450 சீரீஸில் வந்து அது கிடையாது இல்லையா? 450ல கிடையாது. இந்த பர்டிகுலர் மாடல் ஏபெக்ஸ்ன்றதுனால இதில் இருக்குது. பட் ஜென்ரலாக 450 சீரீஸில் கிடையாது. பட் ஆனால் நான் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது லைட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கெட் யூஸ் டு பண்ணுறது. அதே நேரத்தில் வந்து
எல்லா டைமும் இது ஒரே மாதிரி ஒர்க் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டரி பர்சன்டேஜ் இட் வில் பி அதை பொறுத்து, ப்ளஸ் நீங்கள் எந்த ஸ்பீடை பொறுத்துன்னு வந்து மாறும். ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நிறுத்திடலான்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தாது, அவ்வளோ டக்குன்னு கிடைக்காது. ஸ்லோவர் ஸ்பீட்ஸில் கண்டிப்பாக லெஸ் தேன் 40ல் போகிறீங்கன்னா மேஜிக் ட்விஸ்ட் மட்டுமே போதும், உங்களுக்கு பிரேக்ஸான தேவையே இருக்காது. அது இட் இஸ் ஆடிங் சம் பர்சன்டேஜஸ் பேட்டரி ஆஸ் வெல். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் டிஃபால்ட்டாகவே இதில் எனேபிள் பண்ணி தான் ஆமாம், கோஸ்டிங் ரீஜன் வந்து ரெண்டுத்தையுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காத டைமில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீஜன் ஆகிடும். ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலே நார்மலாக வண்டி ஸ்லோ டவுன் ஆகிற டைம்லேயே உங்களுக்கு வந்து ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக. உங்களுக்கு பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்டாவில் வந்து ஸ்கிட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ ஃபேமிலி ஸ்கூட்டர்ன்றனால அது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ ஸ்கிட் கண்ட்ரோல் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு லூஸான ஒரு சர்ஃபேஸில் போகிறீங்க, இல்லை வந்து வெட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா டயர்ஸ் வந்து நார்மலாக ஸ்பின் ஆகிடும். ஸ்பின் ஆகிடுச்சுன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வண்டியில் வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டியோட டயர்ஸ் வந்து ஸ்பின் ஆகாது, லாக் ஆகி தான் உங்களுக்கு ஓடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த வழுக்கி விழுறதை வந்து தவிர்க்க முடியும் இந்த வண்டியில். நான் உங்களுக்கு இந்த எர்கனாமிக்ஸ் டிசைன்லாம் சொல்லும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்குது. அதாவது அன்ஈவன் கேப்ஸ்ன்னு சொல்ல, டிசைன்லேயே சொல்கிறேன். அந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இங்கே ஒரு 2 பேனல் இருக்குது, 2 பிளாஸ்டிக் பேனல்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா டஸ்ட் போகுது. இதுலேயுமே நான் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் கேப்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வீலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆர்ச்சஸ் உள்ள பயங்கரமான கேப் வந்து இது வந்து ஃப்ளா கிடையாது. இப்போ மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனல் கேப்ஸ் இருக்கும், இது எப்படி இல்லை, டிசைனே வந்து இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், இது ரெண்டும் ஒரே இதுலேருந்து சாசிலேருந்து பில் பண்ணதுன்றதுனால வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ஃப்ளாஸ் இது. இதெல்லாம் வந்துட்டு அதான் முக்கியமாக இதோட 2 சேசியுமே வந்து, அதாவது கோர் சேசி வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஃப்ரேம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. ப்ளஸ் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்ல டிசைனாகவும் ஃபங்கியாகவும் இருக்கணுன்றதுக்காகவே வந்து அந்த அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சுதேவ் சொன்ன மாதிரி இந்த வீல் ஆர்ச்சஸ் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக சேர் அடிச்சதுன்னா உங்களால் கை விட்டு துடைக்கவே முடியாது, அது க்ளீனே பண்ண முடியாது. அது ட்ரெயின் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு தெரில. ஆமாம், அது வந்து நீங்கள் தண்ணி விட்டு அடிச்சா கூட அங்கே போய், அதுவும் ரெய்னி சீசனில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மட்டெல்லாம் கூட போய் உட்காந்துரும். ஆமாம், சேர் அடிக்குது, பயங்கரமாக சேர் அடிக்குது. ஸோ அது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மட் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது யூசபிள் மட் கார்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி மேலே அடிக்காது. ஆனால் இந்த மட் கார்டு வந்து யூஸ் கிடையாது. ஆமாம், இருக்கிற சேர் ஃபுல்லாக நம்ம வண்டி மேலே தான் திருப்பி அடிக்கும். கரெக்ட். ஸோ அது வந்துட்டு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதை கம்பேர் நீங்கள் வண்டி ஓட்டும் போது மழையில் பின்னாடி சேர் தெரிக்குதா? பயங்கரமா தெரிக்குது. ஓகே. ஸோ பயங்கரமா தெரிக்குது. பின்னாடி வரவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஏன் மேலே அடிக்குது. ஓ, ஃப்ரண்ட்ல இருக்கிறது இந்த ஸ்கூட்டர் மேல இது வரைக்கும் அடிக்குது. ஓகே, டர்னிங்ல எல்லாம் தெரிக்குது. ஓகே. இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா ரியர்ல வந்து தெரிக்க தான் செய்யுது. நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அதாவது நம்ம மேல தெரிக்க மாட்டேங்குது, பின்னாடி வரவங்க மேல கண்டிப்பா தெரிக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஃபிளாப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்க வந்து நம்மள திட்ட மாட்டாங்க. ஆனா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லை இல்லையா? ஃப்ரண்ட்ல அந்த இஷ்யூ கிடையாது. ஓகே. ஸோ இப்போ லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்கு. நிறைய பேர் வந்து இது ஒரு இஷ்யூவாக சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, இப்போ நான் வந்து ஓட்டுறது ஃபுல்லாக சிட்டியில் தான். சிட்டியில் வந்து இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு அடிக்குவேட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. என்னோட இன்டர்செப்டரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா அது லோவாக செட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரோடு வந்து இலுமினேட் ஆகுது. ஆனால் வந்து நீங்கள் பிச் டார்க் இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்காது. எந்த எல்இடி லைட்ஸுமே எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு கஷ்டம் தான். இதுவும் அதே கேஸ் தான், நேரோவாக இருக்கிறதுனால. நேரோவாக இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸில் ஹெட்டில் இல்லை, அதாவது உங்களுக்கு இந்த ஏப்ரானில் கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு கார்னரிங் பண்ணும்போது இல்லை டேர்ன் பண்ணும்போதெல்லாம் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை விசிபிளாக இருக்கா? இல்லை, அகெயின் நான் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேன்னு சொல்லலாம், நான் சிட்டியில் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது எவிடென்ட்டாக தெரியுது. சப்போஸ் நம்ம 10 o'clock மேலே ஸ்கூட்டர் எடுக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு வெரி நேரோ ஃபீல்ட் ஆஃப் விஷன் தான் இருக்குது. சைடில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் இது ஃபாக் லைட்லாம் போட முடியாது நம்ம. பட் அகைன் இதோட யூஸ் கேஸ் அது இல்லைன்றதுனால எனக்கு அது இஷ்யூவாக இல்லை. பட் நீங்கள் வந்து நைட்டில் தான் நிறைய ஓட்ட போகிறீங்க வண்டி, அதுவும் வந்து நீங்கள் Tier 2 டவுன் இல்லை Tier 3 டவுனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் நல்லா வைடாகவே இருக்குது. நான் வந்து டேர்ன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லிட்டாக தான் இருக்குது கம்பேர்ட் டு அது. அதாவது ஏன்னா ரொம்ப நேரோவாக இருக்கு இல்லையா, அது இது கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால இதோட விஷன், அதாவது ஃபீல்ட் ஆஃப் விஷனே பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு அந்த அளவுக்கு இது பெருசாக தெரில. ப்ராப்ளி அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு செகண்ட் டயர் சிட்டியோ இல்லை தேர்ட் டயர் சிட்டியோ நான் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நானும் சிட்டிஸில் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ
அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். இதோட சஸ்பென்ஷன்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா நான் முன்னாடி இப்போவும் ஆக்டிவா வச்சிருக்கேன். ஸோ ஆக்டிவாக கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் மச் பெட்டர் தட் இந்த ஸ்மால் அண்டிலேஷன்ஸ்லாம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப் கொடுக்குறாங்க, ரியரில் மோனோஷாக்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு எந்த இதுவும் டிரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் நான் ஓட்டினதில் ஃபைன். ஈவன் சில இடத்துல வந்து நம்ம இப்போ சென்னையில் வந்து ரோட்ஸ் கொஞ்சம் கண்டிஷன் மோசமாக இருக்கும்போது சில இதில் வந்து தெரியாதனமாக விட்டால் கூட ரொம்ப டிரான்ஸ்லேட் ஆகலை, ரொம்ப ஹெவியாக ரிஸ்கில் வந்து விழலை தெரியல. ஏன்னா ரெண்டுக்குமே வந்து சேசி ஒன்றுன்றதுனால சஸ்பென்ஷன் செட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. வெயிட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. எனக்கும் அதே ஃபீல் தான். நான் சோலோவாக போனாலும் சரி, இல்லை டபுள்ஸில் போனாலும் சரி, உங்களுக்கு ரோட்டில் இருக்க அண்டிலேஷன்ஸ்லாம் எனக்கு கிளியராக ஐ மீன் பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கிடையாது. ஸோ நல்லாவே இருக்குது. ஆனால் இன்னும் ஒன்று என்ன சொல்லணும்னா, இந்த வண்டியில் வந்துட்டு எனக்கு ஓட்டும்போது லைட்டாக லோவர் பேக் பெயின் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு எனக்கு ஆக்டிவால ஓட்டும்போது ஷோல்டர் பேக் பெயின் தான் இருக்கும். இதில் லைட்டாக கொஞ்சம் லோவர் பேக் பெயின், பாசிபிளி பிகாஸ் இந்த சீட் வந்து கொஞ்சம் ஆங்கிள்டாக இருக்கிறதுனால வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்லைட் பண்ணி வரேன். ஸோ அதனால மேபி இருக்கலாமே தவிர்த்துட்டு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட். நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா வழுக்கிட்டு வருது. ஏன்னா அந்த சீட்டோட ஃபினிஷுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, ப்ளஸ் ஆங்கிள்டாகவும் இருக்குது, ஃப்ளாட்டாக இல்லை அப்படின்றதுனால. பில்லியன்ஸுக்கு ப்ராபப்ளி பெட்டராக இருக்குது, பட் ரைடருக்கு கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்ன்றதுனால அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா வந்து கரெக்டாக இருக்குது. நான் எந்த பொசிஷனில் உட்காந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப டிப்பில் உட்காந்தாலுமே வழுக்கிறது கிடையாது, இல்லை சென்டரில் உட்காந்தாலுமே வழுக்கிறது கிடையாது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மெயினாக சொல்லணும்னா உங்களுக்கு இந்த ரியரில் வந்து பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிட் வேரியண்ட்லேருந்து டிஃபால்ட்டாகவே வந்துருக்கு. இது உண்மையாகவே சொல்ல போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் பேஸ் வேரியண்ட் எடுத்தால் மட்டும்தான் இது ஒரு ஆக்சரியாக எடுக்கணும். அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து அது கொடுக்கல, இல்லை ஒரு கிராப் ரயில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிராப் ரயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வைடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் என் கூட வந்த பில்லியன்ஸ் எல்லாருமே வந்து அது ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது, யூஸபிளாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிரர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸபிளாக இருக்கா? எனக்கு யூஸபிளாக தான் இருக்குது. சிட்டியில் வந்துட்டு என்னோட ராயல் என்ஃபீல்ட் மிரர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்டிவாவோடையும் பெட்டராக தான் இருக்குது. ஸோ சிமிலர், ரெண்டும் ஒரே மிரர்ஸ் தான். எனக்கு ரெண்டும் ஒரே மிரர்ஸ் தான். ஆனால் ஹேண்டில் பார் வந்து அதாவது இதோட பாடி ஷேப் கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால எனக்கு வந்து நல்லாவே இருக்குது, பெட்டராக விசிபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது நேரோவாக இருக்கிறதுனால நான் கேட்குறேன். ஸோ தட்ஸ் அ குட் பாயிண்ட். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் ஒரு 1/4 ஆஃப் த போர்ஷன் வந்து என்னோட ஷோல்டர் தான் தெரியும். ஓகே. ஸோ அது எனக்கு ஆக்சுவலி நான் அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓட்டுறதுக்கு. ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் தெரியணுன்றதுக்காக நான் அப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஆனால் நேரோவாக இருக்கிறதுனால என்னோட ஷோல்டரில் இந்த பொசிஷன் வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்எஃப் வைடாக இருக்கிறதுனால என்எஃப் வியூவும் கிடைக்குது. ஓகே. ஸோ யூஸபிளாக தான் இருக்குது. டெஃபினெட்லி யூஸபிள். ஓகே ஃபைன். மற்றபடி இந்த ஸ்விட்சஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா உங்களோடதுல நான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். அதில் வந்து கில் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது, இதில் வந்து அது மிஸ்ஸிங். கில் ஸ்விட்ச் கிடையாது மோட்டருக்கு. கில் ஸ்விட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி ஸ்கூட்டர் ஆர் எனி வெஹிக்கிள் ஃபார் த மேட்டர். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து நம்மளால் வந்துட்டு இல்லை ஃபால் சேஃப்லாம் இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஸ்விட்ச் இது நம்ம கீயை டர்ன் ஆஃப் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங் டு டு. ஏன்னா இப்போ வந்து அதை நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். பீங் எ ஃபேமிலி ஸ்கூட்டர், என் பையன் வந்து முன்னாடி நிற்கிறான் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து எப்போவுமே வந்து அதை ஒரு மைண்டில் வச்சுட்டு கீயை போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. கில் ஸ்விட்ச் இருந்ததுன்னா நான் கில் ஸ்விட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம், மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து அது இல்லை, அதை வந்து அவங்க ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வெர்ஷனில். இல்லை கண்டிப்பாக அது வந்து டெஃபினெட்லி கில் ஸ்விட்ச்ன்றது டெஃபினட்டாக தேவை. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியர் வெர்ஷன்ஸில் இருந்துதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரிவர்ஸ் பட்டன் கிடையாது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில். இந்த ஜென்ரேஷனில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் பட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு டச்சில் இருந்தது. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே வந்தாலுமே டச் வராது, இல்லை டச் வரும். ஆமாம், இதில் வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது. ப்ளஸ் வந்து டச் ஸ்க்ரீன் இருந்தாலுமே உங்களுக்கு மெனுஸை மேனுவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 ஜாய்ஸ்டிக் கீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 4 டைரக்ஷனல் ஜாய்ஸ்டிக் கீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை ஆக்சுவலி அது மெனு நீங்கள் வந்து அதில் நேவிகேட் பண்ண முடியாது. அப்படியா? ஸோ ஆமாம், அது வந்து எதுக்குன்னா வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கீங்கிற போது டச் ஸ்க்ரீன் வந்து இன்ஆக்சசிபிள் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டும் போது நீங்கள் ஃபிடில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டச் ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த சென்ஸ் நீங்கள் இன்புட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கால் வருது, இல்லை அந்த டைமில் வந்து நீங்கள் நேவிகேஷன் திருப்பி பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் அந்த ஜாய்ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த டைமில் நேவிகேட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே நீங்கள் டச் ஸ்க்ரீனில் தான் ஃபுல்லாகவே. அது இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்ல ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது டச் ஸ்க்ரீன் வந்துட்டு. ஓகே சூப்பர். லேகியாலாம் இல்லை. இதில் வந்து அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்லலாம். ஏன்னா இதில் டச் ஸ்க்ரீன் இல்லாததுனால நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் இந்த பட்டன் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும்
டச் ஸ்க்ரீன் அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ராக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை. ஏன்னா கொஞ்சம் லேக் நான் ஃபீல் பண்ணுறேன் இதில் கண்டிப்பாக. இல்லை அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸில் ஒரு அவுட்கம் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹேவ் டு டேக் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட இப்போ லெட்டஸ் சே கோஸ்டிங் ரீஜன் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெனூஸ்க்கு போகணும், அப்புறம் செட்டிங்ஸ் போகணும், அப்புறம் கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துட்டு ஒவ்வொன்றா பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கோஸ்டிங் ரீஜன் ஆஃப் பண்ணுறதுன்றது இட்ஸ் குவைட் கம்பல்சம் இருக்கு. ஆமா. ஸோ இதில் வந்துட்டு அது இல்லை, ஈஸியாக நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக டச் பண்ணிக்கிட்டா ஈஸியாக போயிடலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. எனக்கு வந்து இதில் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், ஸ்க்ரீனோட கீழே இருக்கும். நான் அதை ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ரைட் மூவ் பண்ணி லெஃப்ட் மூவ் பண்ணி எல்லா மெனுவையும் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ட்ரிப்புக்கே போகும். இதுவே டச் ஸ்க்ரீனாக இருக்குன்னா டேரெக்டாக அந்த ட்ரிப் மீட்டரில் டச் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிடலாம். அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு டாப் மாடல்லையுமே அதில் வரதில்லை. ஆமாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் டெஃபினட். அது காஸ்ட்டில் அது வந்துடுது. பட் அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி தான் மெனு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், மெனூஸ் வந்து இதில் க்ளீனாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன மெனூஸாக கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது மெனு. ஆமாம், ஏன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால நல்லாவே இருக்குது. பட் நான் இன்னொன்று ஃபீல் பண்ணது வந்து அதில் மோடு வந்து டார்க் மோட் மட்டும்தான் இருக்கு இல்லையா அதில். ஸோ இது வந்து ஏபெக்ஸில் இருக்கிற ஒரு இஷ்யூ. ஸோ ஏபெக்ஸில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அனிமேஷன் ஃப்ரம் ஆல் ஸ்கூட்டர்ஸ். பட் 450Xல வந்து உங்களுக்கு போத் டார்க் அண்ட் டே மோட் ரெண்டு மோடுமே இருக்கும். ஆட்டோ ஸ்விட்சிங்கும் 2 ஸ்கூட்டர்ஸ்லையுமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரைட்னஸோட சேர்த்து ஆட்டோ மோட் ஸ்விட்சிங். இதில் வந்து உங்களுக்கு நைட் மோட் கிடையாது. ஓகே. இல்லை டே லைட் மோட் மட்டும்தான். அது ஒரு ப்ராப்ளம் அகைன். நீங்கள் வந்து நைட்டில் போகிறீங்க அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுருந்தாலும் வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கும். இல்லை ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் நீ கூட பார்த்தேன், கவனிச்சேன். உங்கள் ஃபேஸ்லேயே அடிக்கிற அளவுக்கு அடிக்குது. இப்போ யாராவது முன்னாடி லேடிஸ் இருக்காங்க, அவங்க உட்காந்து ஓட்டுறாங்க, கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இருக்காங்கன்னா கூட ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கும். அது அனாயிங்காக இருக்கும். ஆனால் 450லேருந்து உங்களுக்கு 2 மோட்ஸுமே இருக்குது. டே அண்ட் நைட் மோட்ஸ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் அது வந்து ஆட்டோ ஸ்விட்சும் பண்ணிக்கும். அது ஸோ ஒரு 6 o'clock மேலே லைட் குறையுதுன்னா அந்த பிரைட்னஸ் சென்சார் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்விட்ச் டு த நைட் மோட். எனக்கு தெரிஞ்சு 2 டிஸ்பிளேயுமே ஒரே சைஸ் தான், 7 inch TFT. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வெர்ஷனில் அவங்க அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் ஏபெக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நைட் மோட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் டே லைட்டில் வந்து உங்களுக்கு தெரியாது. நான் இத்தனைக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஆன்டி கிளார் டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்கேன். ஆனாலுமே இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். சன் உங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியல. பிரைட்னஸ் வந்து டார்க்காக இருக்கிறதுனால சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு யூஸபிளே கிடையாது. நேவிகேஷன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கூகுள் மேப்பும் நைட் மோடில் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸே பண்ண முடியாது டே டைமில் இந்த பர்டிகுலர் மாடல். மற்ற 450ஸ்ல அந்த இஷ்யூ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதையும் வந்து சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். இதுக்கு பண்ண மாட்டாங்க, அதுக்கு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரிஸ்டா வந்து நியூ ஸ்கூட்டர்ன்றதுனால வந்துட்டு நிறைய பேச்சஸில் வந்துட்டு புது புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, நிறைய பக்ஸை ரிசால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இருக்குது. இது லிமிடெட் எடிஷன்றதுனால இதில் வாய்ப்பு இல்லை. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஒரு 3 வேரியன்ட்ஸ் தான் வருது, இதில் 3 வேரியன்ட்ஸ் தான் வருது. லிமிடெட் எடிஷனை சேர்த்தோன்னா 4. லிமிடெட் எடிஷன் அந்த ஏபெக்ஸை சேர்த்தோன்னா 4 வருது. ஓகே. ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு டிபியூ டிஸ்பிளேன்னு ஒரு பேசிக் எல்சிடி டிஸ்பிளே வருது. இதுலேயும் அதே தான். மிட் வேரியன்ட் அண்ட் டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ்னால் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது. அதோட எக்ஸ்ட்ரா 16GB ரேம் அண்ட் 2GB ரேம் அண்ட் 16GB ஸ்டோரேஜ். அதில் வந்து 1GB ரேம் அண்ட் 8GB ஸ்டோரேஜ் வருது. அது அப்புறம் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் இதில் வருது. அதில் ஒரு கார்டெக்ஸ் ப்ராசஸர் வருது. ப்ளஸ் வந்து அதில் பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் கூகுள் மேப்ஸோட சப்போர்ட்டுமே இருக்குது. ரெண்டுமே வந்து ப்ரோ பேக் எடுத்தால் தான் ஆப்வியஸாக. அண்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட சைஸ் அண்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. 2 ஸ்கூட்டர்ஸ்க்குமே 2 ஸ்கூட்டர்ஸோட பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.9 kWh ஒரு வேரியண்ட் வருது, 3.7 kWh டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் ரேஞ்ச் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களோட லோ பேட்டரி பேக் எடுத்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு சார்ஜுக்கு வருது ஈகோ மோடில். உங்களுக்கு டாப் எண்ட் அதாவது பெரிய பேட்டரி பேக் எடுத்தீங்க, ஹை ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 110 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் வருது. ஸோ இதில் சேம் தான் 450X அண்ட் ஏபெக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் பேட்டரின்றதுனால இதில் டார்க் அதிகமாக இருக்குது, பவர் அதிகமாக இருக்குதுன்றதுனால உங்களுக்கு சேம் ரேஞ்ச் தான் எஃபெக்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 110 and 100 தான். பட் ஆனால் நம்ம ரைடிங்கை பொறுத்து இட் வில் சேஞ்ச். அதாவது வந்து உங்களுக்கு ஈவன் இப்போ ஒரு 140 150 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்றதை பொறுத்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 to 80 ஈஸியாக வந்துடுது. நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஈக்கோலையே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரிஸ்டாவை பொறுத்த வரைக்கும். அதாவது நீங்கள் சிங்கிள்ஸில் வந்து 80% சிங்கிள்ஸ் போகிறீங்க, 20% வந்து டபுள்ஸில் போகிறீங்க.
உங்களோட ஸ்பீடை வந்து 40 to 50லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அக்ரெசிவாக ஆக்சலரேஷன் கொடுக்கல, அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி மேஜிக் ட்விஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு 85 கூட வரும், உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகவே வந்துடும். சம்டைம்ஸ் வந்து 100 நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா. நீங்கள் ஏபெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, டாப் மோஸ்ட் வேரியண்ட்டு. இதில் வந்து பேட்டரி பேக் வந்து ஒரே பேட்டரி பேக் தான் இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப அக்ரெசிவான ரைடர் கிடையாது. பட் எப்போ ஒரு ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட் இருந்ததுன்னா அந்த டைம் மேபி புல் பண்ணுவேன் ஆக்சிலேட்டர் நல்லா. பட் ஆனால் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேஷ்போர்டில் அப்டேட் ஆயிருக்கு. ட்ரூ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வார்ப் ப்ளஸ் அப்படின்னு இதில் மோடு இருக்குது. ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் இதில் போகும். அந்த வார்ப் ப்ளஸ் மோட்லேயே 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஸ்பீட் போகும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 90 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் காமிக்குது. எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் வந்து 90க்கு போயிருக்கு. ஸோ நான் இன்னும் ஃபுல் த்ரூ அவுட்டாக 100 to 0 பண்ணி பார்க்கல, ஏன்னா நான் 2080 சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறதுனால. ஆனால் வந்து இதில் காமிக்கிற ரேஞ்ச் வந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பம்ப் ஆயிருக்கு. என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகி வார்ப்பில் அட்லீஸ்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக 80 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போகலாம், ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இது சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகுது? ஸோ சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா 5.5 hours. ஏன்னா இதில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் மாடல் அண்ட் 450X 3.7 kWh வந்து பார்த்தீங்கன்னா 700 வாட் சார்ஜர் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5.5 hours 0 to 100 வந்து உங்களுக்கு ஆகிடும். 0 to 80 அதோட கம்மியாகவே ஆயிடுது. ஸோ கம்மி டைம்லேயே ஆயிடுது. எனக்கு வந்து ரொம்ப இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஒரு 20 இருக்கும்போது நான் 20% இருந்துச்சு. ஒரு 8 o'clock போட்டேன், 10:30 10:45 போல் 80%க்கு வந்துருச்சு. ஸோ ஒரு 2.5 hours to 3 hours வந்து எனக்கு தேவையான சைக்கிள் வந்துருது. ஸோ உங்களுக்கு 0 to 80 வந்து இந்த வண்டியிலுமே ஃபாஸ்ட்டாக ஆயிடுது. இது வந்து மிட் வேரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு லோ ரேஞ்ச் உள்ள பேட்டரி பேக் தான் இருக்கு. இது கூட கொடுக்குற சார்ஜர் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் சார்ஜர், 350 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு 6.5 hours வந்து உங்களுக்கு 80% ஆயிடுது. ஓகே. ஆனால் வந்து உங்களுக்கு 80 to 100 ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் நீங்கள் ஓவர் நைட் சார்ஜிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபப்ளி இது ஒன்றும் பெரிய எதுவுமே இஷ்யூ இல்லை. எந்த சார்ஜர் எந்த பேட்டரியாக இருந்தாலுமே இஷ்யூ கிடையாது. பட் ஆனால் ஜென்ரலாக வந்துட்டு பெரிய பேட்டரி போகிறது வந்து மல்டிபிள் விதத்தில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ரெண்டாவது உங்கள் பர்சன்டேஜ் ட்ராப் ஆனால் கூட உங்களுக்கு பிகர் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டார்க் கொஞ்சம் ரீட்டைன் ஆகும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் பேட்டரி பேக் போகிறது வந்து நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சார்ஜிங் போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் அது ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஃப்ளாப் வந்து அந்த ஸ்ப்ரிங் லோடட் ஆக்ஷன் இருக்கிறதுனால ஆகிடும். ஈஸியாக சார்ஜ் மாட்டிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆனால் எனக்கு ஒரு இஷ்யூ என்னென்னா, இப்போ நான் இது வரைக்கும் சார்ஜ் போட்ட எல்லா வாட்டியும் நான் அதை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். இது வரைக்கும் நான் சார்ஜ் போட்ட எல்லா டைம்ஸுமே வந்துட்டு நான் அதை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா அதை எடுத்துட்டு நான் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், தண்ணி போகும். ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு விதத்தில் அட்வான்டேஜ், ஏன்னா ஒரு சிங்கிள் ஹேண்டில் என்னால் வந்துட்டு பண்ண முடியும். ஆனால் அது இப்படி ஒரு மறந்து போயிட்டோன்னா அது வந்து ஓப்பன் எக்ஸ்போஸ்டாக இருக்குன்ற ஒரு இது இருக்குது. எனக்கு வந்து அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து நான் 2 கை வச்சு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. ஆனால் நான் சார்ஜர் ஒரு வாட்டியும் இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டால் வந்து அந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ணிட்டு சார்ஜர் இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் சார்ஜர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளாப் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இதுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ், இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்வியஸா. ஸோ அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கூட்டர் வந்துட்டு ஆன் ரோடு வந்துட்டு உங்களுக்கு 2,04,000 வரும். இது ஏபெக்ஸ் வேரியன்ட்ன்றதுனால. ஸோ மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு 10,000 to 15,000 டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அக்ராஸ் ஆல் மாடல்ஸ். ஆமாம். ஸோ உங்களுக்கு 450 கம்பேர் பண்ணும்போது ரிஸ்டா வந்து உங்களுக்கு 10,000 rupees டிஃபரன்ஸ் வரும். அதாவது நீங்கள் பேஸ் மாடல் எடுத்தாலும் சரி, 2 பேஸ் மாடலுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 டிஃபரன்ஸ் வரும். அதாவது ரிஸ்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 450 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மிட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வித் ஆல் ஆக்சரிஸ் வந்து நான் 1,60,000 எடுத்தேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,70,000 கிட்ட வந்தது, அதே மிட் வேரியன்ட் 450 சீரீஸில். ஸோ இன்னொன்று நான் இந்த டைமில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த வண்டி வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஸோ நான் போன போது வந்து தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருந்தது, 2024 தீபாவளி ஆஃபர். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்துட்டு அவங்க 5,000 rupees கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க 1 year சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் 5,000 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க 450 சீரீஸ் எல்லாத்துக்குமே. கிரிட்ல சார்ஜ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 5,000 டிஸ்கவுண்ட் ஆஃப் த ஆக்சசரிஸ் ஆர் ஓவரால் ப்ரைஸில் வந்து 5,000 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அது இல்லாமல் 8 years வாரண்டி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ரீசன் நான் வந்து ஈவிக்கு போனதுக்கே. ஏன்னா இப்போ 70% கீழே ஹெல்த் வந்துருச்சு, பேட்டரி ஹெல்த் வந்துச்சுன்னா தில் ரீப்ளேஸ் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ மெயினாக வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் 450 சீரீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 8 years வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த தீபாவளி ஆஃபராக ஃபியூச்சரில் இது இருக்குமா இல்லையான்னு தெரியல, இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு ரிஸ்டாவில் வந்து
டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ரோ பேக்கோட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 5000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் வந்து பேட்டரி கவர் பண்ணுறாங்க இதுலேயும். ஆக்சசரிஸ் அப்படின்னு நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணீங்க இதில்? ஸோ இதில் வந்து 450 சீரிஸ்க்கு நிறைய ஆக்சசரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் மெயினாக போட்டது பார்த்தீங்கன்னா இந்த grip ஹேண்டில் பார் grip ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 299 ருபீஸ், ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் மேட் போட்டேன். ஸோ ஃப்ளோர் மேட் வந்து ஒரு 4 டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே கேட்குறாங்க என்ன டிசைன் வேணுன்றது, கேட்டலாக் எடுத்துகிட்டு வந்துட்டு காமிச்சு கேட்குறாங்க. டெலிவரி டைமில் அது நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் சைட் ஸ்டெப், ஸோ யாராவது பில்லியன் வராங்க ஏறணும் சிங்கிள் சைடு லேடிஸ் சைட் ஸ்டெப் ஸோ அதுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் பாடி கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது யூஸ் கிடையாது, ஒரு டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி ஒன்று ஒட்டுறாங்க. ஸோ அது வந்து அவ்வளோவா 450 எனக்கு தெரிஞ்சு அது பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வருது. ஸோ ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. சில ஸ்க்ராச்சஸ் ஆப்வியஸ்லி இது பண்ணும், பட் ஆனால் அது ஒரு 1 இயர் கழிச்சு அது எல்லோ ஆக ஆரம்பிச்சிடுது. ஓகே. ஸோ அதனால ஸ்கூட்டரோட லுக்கே வந்து கெடுத்துருன்றதுனால நான் அந்த பர்டிகுலர் ஆக்சசரியை போடல. ஓகே, ஆல்ரைட். சீட் கவர்ஸ் வருதா உங்களுக்கு? சீட் கவர்ஸும் இருக்குது, மல்டிபிள் டிசைன்ஸோட சீட் கவர் இருக்குது. பட் ஆல்ரெடி இந்த சீட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்குது, கேப் இருக்குது. ஸோ அது வந்து சீட் கவர் போட்டால் இன்னும் அதிகமாகுது. பட் ஆனால் grip பெட்டராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேபி ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக நான் இப்போதைக்கு போடல. ரெயின் கவரும் ஒன்று வாங்கினேன் எக்ஸ்ட்ராவாக. அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. நான் இது வரைக்கும் வாங்கினதுலேருந்து ஒரு 3-4 மழை ஹெவி ரெயின்ஸே பெஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட வாட்டர் உள்ள சீப்பேஜ் ஆகல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஹேண்டில் பார் grip அவைலபிளாக கிடையாது. ஃபுட்போர்டில் உங்களுக்கு ஃப்ளோர் மேட் கிடையாது, ரொம்ப மினிமலாக. ஆனால் இந்த சைட் பாடி கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபால் ஆகுறீங்க அப்படி இடிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணும், ஓரளவுக்கு பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு ரியரில் இந்த பேக் ரெஸ்ட் வந்து மிட் வேரியண்ட்லேருந்து டிஃபால்ட்டாக வந்துடுது. ஆனால் பேஸ் வேரியண்ட்டுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைட் ஸ்டெப் வந்து அவைலபிளாக இருக்குது. மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த என்ன சொல்கிறது கவர், ரெயின் கவர்லாம் இன்னும் அவைலபிளாக இல்லை. ஸோ ஆனால் வெளியில் நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் தாராளமாக வாங்கிக்கலாம். இன்னொன்று மெயினாக வந்து எல்லா ஆக்சரிஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி? இல்லை, எனக்குமே எக்ஸ்பென்சிவாக சிலது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 299க்கு இந்த ஹேண்டில் பார் grip உங்களுக்கு சீப்பாக கிடைக்குமா இருக்கும் மற்ற இடத்துல. பட் ஆனால் இது குவாலிட்டி நல்லா இருக்குது. சைட் ஸ்டெப்பும் அதே தான். சைட் ஸ்டெப் ப்ராபப்ளி அந்த எக்ஸ்பென்சிவ் சைட். 2000 ஃபார் பீஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் வெரி லிட்டில் டூ மச். அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதோட சார்ஜருக்கான மவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ் சொல்கிறாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் ஜஸ்ட் அ பிளாஸ்டிக். இது நீங்கள் சார்ஜரே ஆக்சுவலாக ஃபார் தட் மேட்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னா 350 வாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 700 வாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா சார்ஜரோட ப்ரைஸ் வந்து 15,000 சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, கொஞ்சம் பெட்டராக சார்ஜ் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிறதுக்காக தான் நான் ஆப்ஷன் பார்த்தேன். அதுக்கு வந்து 15,000 ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அந்த 15,000 இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு ஸ்கூட்டர் வாங்கும் போதே ஹை ரேஞ்ச் போனீங்கன்னா பண்டிலாகி வந்துடும். 700 வாட் சார்ஜர் ப்ளஸ் பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியோட வந்துடும். இட்ஸ் அ மச் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன். கண்டிப்பாக. ஸோ அது வந்து நான் ஒரு ரிக்ரெட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஆனால் பண்ணணும்னா கூட செல்ஃப் மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே பேனல்லாம் எங்கேயுமே நம்மளால ஆக்சஸே பண்ண முடியாது. எனக்கு ஒரே பயம் என்னன்னா இந்த பெல்ட், ரெண்டுமே பெல்ட் ட்ரிவன் தான். இது பண்ணாமல் இருக்கிறதுனால பெல்ட்டில் எங்கே டஸ்ட் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இப்போ மழை காலம் வர சேறு வாரி அடிக்குது பயங்கரமாக. ஸோ அதனால் வந்து பெல்ட்டில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிடும். ஸோ முன்னாடி இருக்கிற மாடல்ஸ்லேயாவது பெல்ட் கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருந்தது, நீங்கள் லூப் பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம். இப்போ அது வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நல்லது தான் ஒரு விதத்தில். பட் ஆனால் உங்களுக்கு க்ளீனிங் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபி ரேட்டிங் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்காது. வாஷிங் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் தாராளமாக ப்ரெஷர் வாஷிங்கே பண்ணலாம். சீட்டு மட்டும் பார்த்துக்கணும். சீட்டில் மட்டும் நீங்கள் இருக்கிற பொருளை எடுத்து வெளில வச்சுட்டு வாஷ் பண்ணணும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இதுலையாவது கொஞ்சம் இந்த சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, வெளியில் தெரியும். ரிஸ்டால வந்து அதுவுமே எதுவுமே தெரியல, ஆமாம் மறைஞ்சிருக்கு. எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. வாஷிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் ரெகுலராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் தான் உங்கள் பெல்ட்டோட லைஃப் அதிகமாக வரும். இல்லைனா பெல்ட்டோட லைஃப் வந்து சீக்கிரமாக போயிடும். இப்போவே வந்து 10,000 கிலோமீட்டர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி கட் ஆகாமல் இருந்ததுன்னா. ஆமாம், கட் ஆகாமல் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் இல்லைனா சேஞ்ச் பண்ணணும். ஆனால் வந்து வாரண்டியில் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச், ஐ மீன் ஒரு கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிற வரைக்கும் வாரண்டியில் கவர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அது 2500 எனக்கு கிளியராக தெரியல. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஃபுல் ஏத்தர் 450Xோட ரிவ்யூ இருக்கும். ஸோ அதில் பெல்ட் சார்ஜஸ் என்ன, மற்ற சார்ஜஸ் எல்லாமே அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ கம்மிங் டு தி எண்ட், இந்த வண்டியை வந்து நீங்கள் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 450 பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியரிங் த எண்ட்.
ஸோ அது வந்து அவங்களோட இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எவ்வளோ பவர் எடுக்க முடியுமோ அதோட ஃபைனல் ப்ராடக்ட் தான் இந்த ஏபெக்ஸு. ஸோ தே மைட் கம் அப் வித் சம்திங் நியூ. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு 450, அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் வேணும், நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை நீங்கள் ரிலேட்டிவ்லி எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூட்டர்லேருந்து நல்ல பவர் எதிர்பார்க்குறீங்க, டார்க் எதிர்பார்க்குறீங்க, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க நார்மல் ஐஸ் ஸ்கூட்டர்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப இன்ஸ்டன்ட்டா இருக்கும் உங்களுக்கு டார்க். அந்த டார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. ஸோ விச் இஸ் லைக் உங்களுக்கு ஒரு 350cc பைக்கில் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இது டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பஞ்ச் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் நிம்பிளாகவும் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த 450 ஸ்போர்ட்ஸ் சீரீஸ்க்கு கண்டிப்பாக போகலாம். பட் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து ஏத்தர்கிட்டேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி பர்சன் ஒரு ஜூபிட்டரோ இல்லை வந்து ஆக்டிவாவோ இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐக்யூப் மாதிரியான ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை ஃபுட்போர்ட் ஸ்பேஸாக இருக்கட்டும் நிறையவே இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்டிமமாக இருக்குது. ப்ளஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் மோர் ப்ராக்டிக்கல் ஸ்கூட்டர் ஆஃப் த டூ. இது வந்து மச் மோர் ப்ராக்டிக்கல். ஆமாம், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட சீட்டாக இருக்கட்டும், இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து யூஸபிளாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 2 ஸ்கூட்டரோட கம்பேரிசன் பார்த்தீங்க, நீங்கள் இந்த 2 ஸ்கூட்டரில் எது வாங்குறான்ற கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்க ஈவியில் அப்படின்னா 450 சீரீஸும், நீங்கள் வந்து ஒரு ஈவி ஃபேமிலி ஸ்கூட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்டாவும் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த 2த்தில் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த 2 வண்டியில் ஏதாவது இருக்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை powerandtorch.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்ச் கைஸ். டேக் கேர். பை.